ஒரு அருமையாக சிம்பிளாக டேஸ்டியான முட்டை போட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ கேரட், 1/4 கிலோ பீன்ஸு நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சீனி சட்டி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா இதை சேர்த்து வதக்கிக்கிடுவோம். நான் கடுகுளுந்து இதுக்கு சேர்க்க மாட்டேன், முட்டை போட்டுக்கின்றதுனால. நீங்கள் தேவைப்பட்டால் கடுகுளுந்து 2 காஞ்ச மிளகா கூட போட்டுக்கோங்க. ஆனால் நான் ரெண்டுமே இதில் சேர்க்கலை, பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த காய் வேகும்போது இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப உரைக்கவும் செய்யாது, நல்லாயிருக்கும் பச்சை மிளகாயோட வாசம். இப்போ வெங்காயம் நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கிடுவோம், இல்லாட்டி வெங்காயம் கருகின மாதிரி ஆகிடும். இப்போது வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்துடும். அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூளோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க காயை இது கூட சேர்த்துக்கலாம். காயை இது கூட சேர்த்ததுக்கப்புறம் காய்க்கு தேவையான மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு காயெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா காயை நல்லா பெரட்டி விட்டுருவோம். காய் நல்லா பெரட்டி விட்டுட்டு சிம்லே போட்டு ஒரு 5 நிமிஷம் காயை மூடி வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், இல்லைன்னா காய் பிடிச்சிரும். சிம்மில் போட்டு வச்சோன்னாலேவும் காய் நல்லா வதங்கி வந்துடும், பிடிக்கவும்லாம் செய்யாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். காய் 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்த பதம் வந்திருக்கும். நான் எப்போயுமே ரொம்ப காய் வேக விட மாட்டேன், கொஞ்சம் அரை வேக்காடோடு தான் வச்சுருப்பேன். ஏன்னா காய் ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷத்துலேயும் நான் திறந்து பார்த்துட்டு காய் நல்லா வெந்த பதத்துக்கு வரவும் இப்படி காயை நடுவில் ஒதுக்கி விட்டோன்னா, ஓரெல்லாம் தள்ளி விட்டோன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் நடுவில் வரும். அதில் ஒரு முட்டையை நடுவில் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி விட்டு நல்லா அடுப்பை இப்போ ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டோன்னா முட்டை எல்லா பக்கமும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துடும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிண்டுங்க, அப்போ தான் முட்டை ஒரு பக்கமாக இல்லாமல் எல்லா காயோடையும் சேர்ந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு முட்டை தான் ஊற்றிருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் இன்னொரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும், பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளான பீன்ஸ் கேரட் முட்டை பொரியல் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.